ஸோ நல்லா பிசைஞ்சிருக்கும் வத்த குழம்பு. நல்லா ரத்த கலரில் இருக்குது, அருமையாக இருக்குது வத்த குழம்பு. கடை வத்த குழம்பு தான் இருந்தாலும் ஓகே தான். கடை வத்த குழம்பு நிறைய வத்த குழம்பு ப்ராடக்ட் பண்ணுறவங்க வந்து ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க. சில பிராண்ட் நேம்லாம் நான் சொல்ல முடியாது, இருந்தாலும் வந்து நல்ல சுண்ட வத்தல், மணத்தக்காளி வத்தல் இதெல்லாம் போட்டு அருமையாக பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண ஒரு வத்த குழம்பு தான் இது. ஸோ இதான் வந்து பாட்டில். இந்த பாட்டிலில் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க மணத்தக்காளி வத்த குழம்பு. ஸோ இந்த ஒரு பாட்டில் நான் வந்து வாங்கினேன் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2 மாதம் ஓடிடும். நான் டெய்லி கூட சாப்பிட்றது இல்லைல்ல, எப்போது உடையில் தானே சாப்பிட்றோம். ஸோ அதுவும் கூட மணத்தக்காளி அந்த வத்த குழம்பு வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல. கம்மியாக வந்து ஒரு ஸ்பூன் எடுக்க போகிறோம், 1.5 ஸ்பூன், அவ்வளோதான். நான் ரொம்ப போட்டாலும் வந்து அது இதாயிரும். கரெக்டாக வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பாட்டிலில் உள்ள இதெல்லாம் வந்து வெளியில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, வெளியில் தங்கியிருக்கவங்களுக்கு, ரொம்ப நாளாக வெளியில் தங்கியிருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வத்த குழம்பு, இந்த அப்பளம், வத்த குழம்பு அப்பளம், வத்த குழம்பு அப்பளம், வத்த குழம்பு அப்பளம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இதாவது பொரிச்ச அப்பளம். நிறைய இடத்துல வந்து சுட்ட அப்பளம் தான் வச்சு சாப்பிடுவாங்க. வத்த குழம்புக்கு சுட்ட அப்பளம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நண்பர்களே, எல்லாருமே வந்து சாப்பாடை வந்து ரசித்து சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து அது வந்து உடலில் வந்து ஒட்டும். ரசிச்சுன்னா எப்படின்னா வந்து இந்த வத்த குழம்பு சின்ன சிம்பிள் குழம்பாக இருந்தாலும் கூட அதை வந்து நல்ல அழகாக பொறுமையாக நம்ம வந்து சாப்பிடும்போது கவனத்தை வேறு எங்கேயும் செலுத்தாமல் அப்படி நல்ல சோறை வந்து விரவணும், கையினால் விரவணும். இந்த ஸ்பூன் வச்சு சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா எனக்கு தெரியாது. நான் வந்து கையினால் சாப்பிடக்கூடியவன், அதைத்தான் நான் சொல்கிறேன். கையினால் நல்லா இப்படி விரவி நல்ல நம்ம கையில் உள்ள எல்லா சத்துக்களும் அதில் அப்படி இறங்கி அப்புறம் வந்து நம்ம ஒன்றாக்குறோம். இந்த வத்த குழம்பு கூட வேறு என்னென்ன சைடிஷ்லாம் நல்லா இருக்குன்னா சுட்ட அப்பளம் மெயின். அதான் வந்து நான் சொல்லக்கூடிய சிம்பிளாக உள்ள ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பொரிச்சப்பளம் நம்ம பண்ணலாம். இன்னொரு சைடிஷ் வந்து கூழுவத்தல். கூழுவத்தல் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இதை தவிர்த்து நம்ம வேறு என்ன மேற்கொண்டு நம்ம வேறு என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னா வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. வத்த குழம்பு ப்ளஸ் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு நாள் நான் போட்டு காட்டுதான். அது வத்த குழம்பு உருளைக்கிழங்கு ஃப்ரை. இப்போ இந்த வத்த குழம்பு கூட வேற என்ன காம்பினேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னா வந்து கீரை கூட்டு நல்லா இருக்கும். கீரை கூட்டு பருப்பு கூட்டு வந்து நல்லா இருக்கும். கீரை பருப்பு கூட்டு அருமையாக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு வத்த குழம்பு. இப்போ வந்து கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கிடுவோம். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேரட்டு, அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் இதெல்லாம் அவங்களே வெட்டி போட்டிருக்காங்க. உள்ள மெஸ்ஸில் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு இது. ஸோ வந்து
டெய்லி வந்து தால் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த தால் தான் வந்து டெய்லி வருது. இந்த தாலை வந்து நம்ம வந்து எனக்கு வந்து பிடிக்கவே செய்யாது. சரி இருந்தாலும் கொஞ்சமாக அப்படி ஒரு சாம்பார் மாதிரி நினச்சிக்கிடுவேன். சாம்பாருக்கும் தாலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம வந்து பருப்பில் தான் செய்கிறோம் சாம்பார். ஆனால் இங்கே வந்து பருப்பு மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. நம்ம மசாலா வேறு, அவங்க மசாலா வேறு. நம்ம எண்ணெய்கள் வேறு, அவங்க எண்ணெய்கள் வேறு. நார்மலாக இங்கே வந்து கடுகெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவாங்க ட்ரெடிஷ்னலாக. ஸோ நார்த் இந்தியாவில் வந்து கடுகெண்ணெய் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கடுகெண்ணெய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பழகணும். கடுகெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. நான் இப்போ நிறைய இடத்துல நீங்கள் என் சமையல் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் கடுகெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அது வந்து இங்கே ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். சீப்புன்னு சொல்ல முடியாது, ஓகே, நல்ல குவாலிட்டியாக கிடைக்குது, அதான் சொல்கிறேன். பக்கத்துலேயே கிடைக்கும், நல்ல வில்லேஜில் சைடில் எல்லாமே கிடைக்கும். 1 லிட்டர் ரொம்ப இல்லை, 100 ரூபாய் என்னமோ வரும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். நம்ம கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம். தேங்காய்யோட ருசி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். நம்ம தேங்காய் கூட அவ்வளோவா சமையலில் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா கேரளாவில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தேங்காய் அது இதுன்னு யூஸ் பண்ணுவோம். இந்த நம்மளுடைய எண்ணெய்களுக்கும் இந்த கடுகெண்ணெய்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னா வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். நம்முடைய எண்ணெய்கள் வந்து திக்னிங் ஏஜென்ட் வந்து கிடையாது. திக்னிங் ஏஜென்ட்னா என்ன? எண்ணெய்களை வந்து சமைக்கும்போது அது எண்ணெயாகவே மட்டும் இருந்துட்டு போயிடுறது தான் அதனுடைய பண்பாக இருக்கும். நான் நார்மலாக சில எண்ணெய்கள் வந்து சில பொருட்கள் வந்து என்ன செய்யணும்னா சாப்பாட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். என்ஹான்ஸ்னால் அதை கூட்டி கொடுக்கும், சுவையை கூட்டி கொடுக்கும், இல்லைன்னா திடத்தை கூட்டி கொடுக்கும். திடம்னா வந்து அந்த தன்மை, அந்த திடத்தன்மையை வந்து கூட்டி கொடுக்கும். இப்போ வந்து நார்மலாக ஒரு கறி, வெஜ் கறி வைக்கிறாங்க. இப்போ நார்த் இந்தியாவிலாம் வந்து தேங்காயே கிடையாது. இப்போ நம்ம ஊரில் வந்து தேங்காய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். தேங்காய் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா வந்து கடைசியில் வந்து குழம்பு வந்து ரொம்ப கட்டியாயிரும் தன்மை வந்துடும். ஸோ தண்ணியாகவே இருக்காது, கட்டியாக தான் இருக்கும். அதான் திக்னிங் ஏஜென்ட். திக்னிங் ஏஜென்ட்டுக்காக நம்ம தேங்காய் சேர்க்குறோம். ஆனால் இந்த கடுகெண்ணெய் வந்து கிட்டத்தட்ட ஒரு திக்னிங் ஏஜென்ட் மாதிரி யூஸ் ஆகும். நீங்கள் அதில் பண்ணீங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து ஒரு கறி எதுனாலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே வந்து தேங்காய் கிடைக்கல. தேங்காய் கிடைக்காம சில கறிகள் வைக்கிறோம். வச்சு பழகணும். நிறைய விஷயம் எதில் எல்லா இடத்துலையுமே வந்து தேங்காயை அரைச்சி ஊற்றிடக்கூடாது. ஊற்றுறோன்னா அந்த டேஸ்ட்டே நல்லா இருக்காது. நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய பேர்த்த பார்த்து நம்ம கற்றுக்கணும். சில பேர்த்த பார்த்து கற்றுக்கணும். இப்போ குறிப்பாக வந்து நார்த் இந்தியாவில் வந்து இங்கே இருக்க ஃபுட்டு நிலைமைகள் என்ன, இங்கே இது எப்படி இருக்குது. இப்போ இந்த நான் சொன்ன இந்த கடுகெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. சமையலுக்கும் ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. அந்த சமையல் பண்ணால் அந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த சாப்பாட்டுக்கு. ஸோ வந்து கடுகெண்ணெய் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த விஷயத்த மனசில் வச்சு எல்லாருமே வந்து கடுகெண்ணெய் வந்து வாங்க ஆரம்பிங்க. மற்றபடி அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாம் சேம் தான். எல்லா எண்ணெயில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறது தான். சில பேருக்கு வந்து ஸ்மெல் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பழகிட்டீங்கன்னா, ஒன்ஸ் பழகிட்டீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும்.
இன்னைக்கு நான் வந்து கடுகெண்ணெயில் தான் வந்து சமையல் பண்ணுவேன். முடிஞ்சது இன்னைக்கு. சரி நண்பர்களே, நான் வந்து உங்களை வந்து மீண்டும் மற்றொரு வீடியோவில் ஒரு நல்ல குறிப்புகளுடன் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, உங்களுடைய விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். நன்றி. நான் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.